ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு என் சுவை தனி சுவை. நம்ம வெண்ணெய் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வெண்ணெய் புட்டுன்னா வெண்ணெய் போட்டு செய்கிறது கிடையாது. இதுக்கு பேர் வெண்ணெய் புட்டு. கிராமத்து சைட்லலாம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்வாங்க. ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது 1 கப்பு பச்சரிசி எடுத்துக்கணும். பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிடணும். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த கடலைப்பருப்பை வேக வச்சுக்கணும். இந்த மாதிரி கடலைப்பருப்பை கையில் நசுக்கிற மாதிரி வேக வச்சா போதும். இதுக்கு 2 கப்பு வெல்லம் தேவைப்படும். இப்போ 1 கப் அரிசினா 2 கப்பு வெல்லம், அந்த மாதிரி அளவு. இந்த வெல்லத்தில் குப்பை இருக்குன்றதுனால இந்த வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த ஊற வச்ச அரிசியை கிரைண்டரில் அப்படி இல்லைன்னா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு நல்லா தண்ணியாட்ட கலந்து வச்சுக்கணும். இப்போ நான் இதை அரைக்கும் போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் இதை ஊற்றிக்கலாம். இது செய்கிறதுக்கு நல்ல கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். முதல்ல கொஞ்ச நேரம் நல்லா கை விடாமல் கிண்டணும். அப்படி இல்லைன்னா கட்டி விழுந்துடும். கட்டி விடாமல் கிண்டுங்க. இந்த மாவு அப்படியே நல்லா திக்காகி வரும். அது வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. பாருங்க, மாவு கொஞ்சம் கொஞ்சம் திக்காகுது. இன்னும் நல்லா கெட்டியாகணும். அரிசியோட பச்சை வாசம் இல்லாமல் நல்லா வேகிற வரைக்கும் கிண்டணும். இப்போ இது இன்னும் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை இதோட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இந்த வெல்லத்தோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். வெல்லம் போட்டதுனால கொஞ்சம் தண்ணியாட்டம் ஆயிருக்கும். இது இன்னும் நல்லா திக்காகணும். வெல்லத்தை இதோட நல்லா கலந்து விட்டுருங்க. வெல்லம் திக்கானதும் வேக வச்ச பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி கொதிக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். அப்புறம் கடைசியாக ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காவை இதோட சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா அந்த மாவு முன்னாடி இருந்ததுக்கு நல்லா திக்காகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கையில் தண்ணி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இந்த வெண்ணெய் புட்டை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி வெள்ளை துணியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் கழித்து இப்படி எடுத்திங்கன்னா அப்படியே தனியாக வரும். இதை அடுத்த நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸ்நாக்ஸ் மாதிரி நல்லாயிருக்கும். இப்படி இல்லைன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் நெய் அல்லது எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.